வணக்கம். காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்களில் 8 கரங்களுடன் அருள்பாலிக்கும் பெருமாளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் இந்த பெருமாள் அஷ்டபுயக்கரம் என்று அழைக்கப்படுகிறார்? இந்த திருத்தலத்தின் அதிசய வரலாறு மற்றும் அரிய சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள், ஸ்ரீ ஆதிகேசவ பெருமானின் அருளை பெற இந்த புனித பயணத்தை தொடங்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் அஷ்டபுயக்கரம் ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 44வது திவ்ய தேசமாகும். 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள தாயாரை தனியாக பாடல் பாடி மங்களாசாசனம் செய்த சிறப்பு பெற்ற தலம் இத்திருத்தலம். இங்குள்ள மூலவர் ஆதிகேசவ பெருமாள் என்றும், கஜேந்திர வரதன் என்றும், தாயார் அலர்மேல் மங்கை என்றும், பத்மாசினி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரிணி. ஒரு சமயம் பிரம்மதேவன் செய்யும் யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவி பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டாள். அவற்றில் ஒன்றுதான் கொடிய ரூபத்தினலாக காளியை படைத்து அவளுடன் கொடிய அரக்கர்களையும் ஏவியதாகும். ஆனால் பிரம்மதேவன் திருமாலை தஞ்சமடைந்ததால் காளி ரூப ஆவேசத்துக்கு எதிராக பேராவேசம் கொண்டு நிமிர்ந்தார். நெடிதுயர்ந்த அந்த உருவத்துக்கு 8 கைகள் முளைத்தன. வலப்புற 4 கரங்களும் சக்கரம், வாள், மலர், அம்பு என ஏந்தி இருக்க, இடப்புற 4 கரங்களும் சங்கு, வில், கேடயம், தண்டாயுதம் என பற்றி இருந்தன. இந்த அஷ்டபுயக்கரத்தான் தாக்குதலை தொடங்கும் முன்னரே காளியும் பிற அரக்கர்களும் அவருடைய தோற்றத்தைக் கண்டு நிலைகுலைந்து போயினர். பெருமாள் தன் கைகளை உயர்த்தி இந்த பிரபஞ்சத்தை அப்படியே புரட்டி போடும் வேகமாய் வீச, அவர்கள் அனைவரும் அந்த ஒரு வீச்சிலேயே வதைப்பட்டு வீழ்ந்தனர். தன் யாகத்தை காப்பாற்றிய திருமாலுக்கு பிரம்மதேவன் நன்றி தெரிவித்ததோடு இந்த சம்பவம் நிரந்தர நினைவாக நிலைத்திருக்க பரந்தாமன் அதே அஷ்டபுயக்கரத்தானாக அங்கேயே கோயில் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். அஷ்ட கரங்களாலும் அவருக்கு ஆசையளித்து அப்படியே நிலை கொண்டார் எம்பெருமான். 8 கைகளோடு ஆயுதம் ஏந்தி போராடி அந்த அரக்கர்களை அழித்ததால் இத்தலத்துக்கு அஷ்டபுயக்கரம் என்ற பெயர் ஏற்பட்டது. முன்னொரு காலத்தில் மகாச்சந்தன் என்னும் யோகிக்கு இந்த பூவுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு இறைவனின் திருவடி சேர விருப்பம் ஏற்பட்டது. இந்திரனுக்கு நிகரான தகுதி பெற்றிருந்த இவர் பெருமாளை நோக்கி நீண்ட காலம் தவம் இருந்தார். அவரது தவத்தை இந்திரன் கலைக்க முற்பட்டான். முதலில் தேவலோக நடன மங்கைகளை அனுப்பி வைத்தான். இதற்கெல்லாம் யோகி அசரவில்லை. பிறகு அவர் முன் பல களிறுகளை நிறுத்தி, அதாவது யானைகளை நிறுத்தி அவற்றை களியாட்டம் போடச் செய்தான். முனிவரும் தன்னிலை மறந்து ஒரு யானையாக உருமாறி அவற்றுடன் களியாட்டம் போடலானார். அவற்றுடனேயே காடு காடாக சுற்றித் திரிந்தார். ஒரு நாள் சாலக்கிராம தீர்த்தத்தில் பிற யானைகளுடன் நீராடிய போது தன் முற்பிறவி நினைவுக்கு வரவே மனம் வெதும்பினார் மகாச்சந்தன். அங்கிருந்த மிருகண்டு முனிவர் யானையின் துயரம் அறிந்து காஞ்சிபுரம் சென்று வரதரை வணங்கினால் பழைய உரு கிடைக்கும் என்று அவருக்கு அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் வந்த முனிவர், அதாவது யானை, தினமும் தாமரை மலரால் இறைவனை ஆராதித்து வந்தது. அப்போது ஒரு நாள் குளத்திலிருந்து தாமரை மலர் பறிக்கும் போது முதலை ஒன்று யானையின் காலை பிடித்து கொண்டது. ஆதி மூலமே என்று யானை அலறியது. யானையின் அரைக்கூவலுக்கு செவி சாய்ந்த திருமால் தன் சக்கராயுதத்தால் முதலையை வீழ்த்தி முனிவரை காப்பாற்றினார். முனிவரும் யானை உருவிலிருந்து தனது பழைய உருவத்தை பெற்றார். இப்படி கஜேந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த தலம் என்பதால் இத்தலம் மிகவும் புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. பூமாதேவியை அழிக்க வந்த அரக்கனை இத்தல பெருமாள் அழித்து அவளை காப்பாற்றியதால் வீடு கட்ட நிலம் வாங்க இருப்பவர்கள், விளைநிலங்களை வாங்குபவர்கள், கட்டிய வீடுகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு பலனடைகிறார்கள். பல இன்னல்களை அனுபவித்தவர்களுக்கும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கதிகலங்கி நிற்பவர்களுக்கும், சொத்து சுகம் வீடு மனைகளை அநியாயமாக பறிகொடுத்து நிற்பவர்களுக்கும் ஒரே புகலிடம் இத்தலம் ஆகும். இத்தல பெருமாளை 9 முறை வலம் வந்து வணங்கினால் துன்பம் அனைத்தும் பஞ்சாக பறந்துவிடும். தாயார் சந்நிதியில் தொட்டில் கட்டி நேர்ந்து கொண்டால் மழை பேறு கிட்டி வாழ்வும் மகத்தானதாக அமையும். லக்ஷ்மிவராகன் சந்நிதியில் வேண்டிக் கொண்டால் பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. இத்தலம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சந்நிதியிலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ அஷ்டபுயக்கரம் ஆதிகேசவ பெருமாளின் திருவருளால்
உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் அமைதியும் வளமும் பெருக இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இதுபோன்ற அரிய கோவில் வரலாறுகள், திவ்ய தேசங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு அரிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா.